கர்நாடகா ஸ்பெஷல் உடுப்பி ஹோட்டல் சாம்பார். உடுப்பி ஹோட்டல் சாம்பார்ல இனிப்பு, புளிப்பு, காரம் 3 டேஸ்ட்டுமே இருக்கும். ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், வரமல்லி, உளுந்து, கடலைப்பருப்பு, வரமிளகாய், தேங்காய், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காவோட கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்ல. கடலைப்பருப்பு, உளுந்து இது லைட்டா செவந்தாலே போதும். ஒரு மிக்ஸர் ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு தனி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்ல கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு சீரகம், கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் முருங்கைக்காய் நான் சேர்த்திருக்கேன். அதுல தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்து மசாலா அரைச்சிருக்கனால மிளகாய் தூள் தனியா சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் வேகிறதுக்காக ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்திருக்கேன். அரைச்ச மசாலாவே இதுல சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே 1/2 கப் துவரம் பருப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு தனியா எடுத்து வச்சிருந்தேன். அதையும் இதுல ஆட் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கெட்டியான புளிக்கரைசல் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா முக்கியமா சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் வெல்லம். இது நான் நுணுக்கின வெல்லம் 1 டீஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். நீங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபைனா சாப் பண்ண கொத்தமல்லி இலையும் தூவி சூடா சர்வ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ரேவாஸ் கிச்சனையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.